வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் லீ க்ரானியன்ஸ் த மம்மி. உண்மையாலுமே இந்த படத்துக்கு ஒரு சுத்தமாக எந்த ஒரு ஹைப்பும் இல்லாமல் தான் போனேன். அண்ட் ட்ரெய்லருமே பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு ப்ராமிசிங்காகவுமே எனக்கு தெரியல. ஆல்ரெடி எடுத்த ஸ்டோரி தான் எடுக்க போகிறாங்கன்னு நினச்சா, ஒரு புதுவித அட்டம்ப்டாக ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேயோட சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க இந்த படம். அண்ட் எனக்கு இந்த படம் ரொம்ப பர்சனலாக பிடிச்சதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் கவர் பண்ண போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது படத்தோட மேஜர் பாசிட்டிவ்ஸாக என்ன இருக்குது அண்ட் மேஜர் நெகட்டிவ்ஸாக என்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட்டிங் வித் நான் இந்த கதையை ஒரு ஒன்லைனராக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை இருக்குது. அண்ட் அந்த குழந்தை யாரோ கடத்திட்டு போயிட்டு அந்த குழந்தை 8 வருஷமாக காணோம். 8 வருஷம் கழித்து அந்த குழந்தை திருப்பி கிடைக்கிது. பட் ஆனால் அந்த குழந்தையோட நடவடிக்கைகள் அண்ட் அதனோட ஸ்பீச் அண்ட் அதனோட கேரக்டர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் மொத்தமாக ஒரு மம்மி உருவத்திலே இருக்குது. அண்ட் அது ஏன், என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு படம் தான் த மம்மி. அண்ட் இந்த படத்தோட மேஜர் பாசிட்டிவாக நான் பார்க்குறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, இது கன்வின்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு. அந்த பேக் ஸ்டோரி ஏன் இந்த மம்மி ஃபார்ம் ஆனுச்சு, அந்த மம்மினா என்ன, அண்ட் அதனோட பேக் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்றத ஒரு சூப்பர் டிஃபைனிங்காக அந்த பழைய ஆந்தாலஜியோட சூப்பராக கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்டு அந்த பழைய ஒரு டோனுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் கைரோ, அதாவது ஈஜிப்டில் தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் அந்த ஈஜிப்டில் எடுத்த ஃபீல் உண்மையாலுமே கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள்லாம் அண்டு கடைசியாக த மம்மி, அது முன்னாடி டாம் க்ரூஸோட மம்மி கூட எனக்கு அந்தளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அண்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஜிப்ட்லேயுமே நடக்கலை. பட் ஆனால் இந்த படம் மோஸ்ட்லி த மம்மிக்கு ஏற்ற மாதிரியே ஈஜிப்ட்லேயே தான் எடுத்திருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஈஜிப்டில் எடுக்கிற படம் பார்க்குறேங்க. இதுக்கு முன்னாடி வேறு என்ன படம் பார்த்துருந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து அந்த கனெக்டிவிட்டி எனக்கு ஈஜிப்ட் அந்த இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி இந்த செட்டில் எடுத்தனால. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் கிரேடுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கலர் கிரேடிங் நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு அந்த மெக்சிகன் ஆரஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த ஒரு சன்னி வெதரும் இல்லாமல் ரொம்ப இந்த ஈவினிங் வெதர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கலர் டோனில் தான் மொத்த படமுமே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்டு பாதி படம் நைட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ், த்ரில்லர் எலமெண்ட்ஸ்லாம் ஒரு சில இடங்களில் சூப்பராகவே ஒர்க் ஆகிருந்துச்சு. பட் ஆனால் ஹாரர் எலமெண்ட்ஸ் நான் எந்த மாதிரி சொல்கிறேன்னா, நம்மளை பயமுறுத்தி அந்த ஒரு விஷயத்தை பயம் வர வைக்காமல் எக்ஸ்ட்ராவாக இந்த கோரெல்லாம் ஆட் பண்ணி, இந்தாங்கடா நான் இவ்வளோ ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடுக்குறேன், இதை பார்த்து பயப்படுங்கடான்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. மேபி அது சில பேருக்கு ஒர்க் ஆகலாம். பட் ஆனால் எனக்கு பர்சனலி அது எனக்கு பெருசாக எந்த ஒரு கனெக்ட்டுமே ஏற்படுத்தலை. அண்டு எனக்கு கோர் சீக்வன்ஸ் பெருசாக பிடிக்காதுங்க. அண்டு கோர் படங்களும் நான் பெருசாக விரும்பி பார்க்க மாட்டேன். அண்ட் இந்த படமுமே நான் சரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் ஒன்லைனராக கேட்கும்போது. அண்டு ட்ரெண்ட் வுட்ஸுமே ஹைலி ரெக்கமெண்டடுன்னு சொன்னார். ஸோ அதனால் இந்த படம் பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த படம் போய் பார்த்தேன். பட் ஆனால் கோர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் இனி ஒரு விஷயம், ஆக்டிங்கில் அந்த மம்மியாக வந்த பாப்பா பிரிச்சிருச்சு. சூப்பரான ஆக்டிங். அண்ட் அதனோட ஃபர்ஸ்ட் படம் தான் இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம்லேயே அந்த பாப்பா சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மற்ற கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு மெயின் ஸ்டோரிக்கு பல பில்லர்ஸ் இருக்குன்றதில் மெயின் பில்லர் நான் என்ன சொல்கிறேன்னா, சிஜிஐ அண்ட் மியூசிக் ரெண்டுமே டாப் நாச்சாக இருந்துச்சு. உண்மையாலுமே குவாலிட்டி வைஸில் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் உண்மையான ஒரிஜினல் மம்மியை ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. உண்மையாலுமே நம்ம மம்மியை இது வரைக்கும் பெருசாக பார்த்ததில்ல. ஆனால் அந்த மம்மி ஒருவேளை இருந்தால் இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்டு விஷுவலி ரொம்ப ஸ்டன்னிங்காகவே இருந்துச்சு படம் ஃபுல்லாக. அதே மாதிரியான எண்டிங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்டு அந்த மியூசிக் அதெல்லாம் டாப் நாச்சாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ், அந்த ஃபைனல் ஆக்டில் அந்த லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் போனதே தெரியலங்க. அண்ட் அந்த எண்டிங் நான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான ஒரு எண்டிங். உண்மையாலுமே இது சீக்குவலாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இது WB ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக தாங்க கன்சிடர் பண்ணாங்க. மேபி இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஈவில் டெட் ரைஸ் மாதிரி திருப்பி ஈவில் டெட்டுக்கு ஒரு சீக்குவல் எடுத்த மாதிரி த மம்மிக்கு ஒரு சீக்குவல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தாங்களாட்டிருக்கு. பட் ஆனால் இதுக்கும் முன்னாள்கிட்ட வந்த மம்மிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இந்த படம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே போய் பார்க்கலாம். நீங்கள் ஒரு
ஒன் டைம் ஃபிலிமாக வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவ்வளோ தான் கைஸ் பாசிட்டிவ். அண்ட் அப்படியே இந்த விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் என்ன பர்சனலி நினைக்கிறேன்னா, கோர் தாங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், கோர் வந்து நீங்கள் நினைக்கிறத விட 10x டைம்ஸ் அதிகமாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, ஈவில் டெட் ரைஸ் படம் பார்த்துருக்கீங்களா? ஈவில் டெட் ரைஸுக்கு ஒரு 2x டைம்ஸ் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அண்டு நிறைய இடங்கள்ல வந்து கண்ணை சுளிக்க வைக்கிற மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருந்தது. அண்டு அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்தாடா இந்த அளவுக்கு ரத்தத்தை கொடுக்குறேன், இந்த அளவுக்கு இந்த கோரை வந்து கண்ணில் காமிக்கிறேன், இதை பார்த்து நீங்கள் பயப்படுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து முக்கால்வாசி படமே இருந்துச்சு. அண்டு லீ க்ரானின் அவரோட ஃபிலிம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு தான் போகணும். அண்ட் அதே மாதிரி தான் ஈவில் டெட் ரைஸோட டேரக்டர் தான் அவர். அண்ட் இந்த படமுமே அதை விட 2x டைம்ஸ் வந்து அதிகமாகவே கோர் சீக்வன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஜம்ப் ஸ்கேர்ஸு அந்த பயம் அப்படின்றது இல்லாமல் அந்த ஒரு கோர் தான் வந்து அந்த ஹாரர் எலமெண்ட்டை வந்து தருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இனி இந்த படம் வந்து இனி சூப்பராக வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து தியேட்டரில் போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபிலிம் தான் அது. நீங்கள் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தியேட்டரில் ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஒரு குவாலிட்டியான தியேட்டருக்கு வந்து போங்க. அண்டு முக்கியமான விஷயம் கைஸ், தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் வந்து இதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பொண்ணை வந்து உஷார் பண்ணணுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக போய் பேசுங்க. அண்ட் அதை தவிர்த்து நான் படம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கமெண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது வந்து மற்றவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப எனக்குமே அதே ஃபீல் தான் இருந்துச்சு. பக்கத்தில் ஒருத்தன் வந்து ஏதோ ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணுன்றதுக்காண்டி ஏதோ ஒரு 10 பேர் சிரிக்கணுங்காண்டி நீங்கள் வந்து அது காமெடி வந்து அந்த டைமில் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்கு எரிச்சலை தான் தருமே தவிர ஒன் டைம் ஓகே. பட் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக அதே வந்து பண்ணிகிட்டு இருக்கப்ப இட் கெட்ஸ் போர்ட் யூ நோ. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. இது ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த செயல் வந்து. ஸோ அதனால் மஸ்ட் வாட்ச். பட் ஆனால் தியேட்டர்ஸில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து கமெண்டிங் அண்டு வந்து எதனாவது சிரிப்பு கிளப்புறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் என்னவோ மாற்றி சொல்லியிருந்தாலோ மறந்து சொல்லியிருந்தாலோ நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதை வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்கவும் செய்கிறேன். அண்ட் யா, தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the other one. Until then, this is Arts of signing off. Take care. Cheers. Bye.